ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்களுடைய சயான் கேமிங் அப்டேட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் மாடு இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது இருந்தது. ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் டவுன்லோட் லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாடுக்கு பாஸ்லாம் கிடையாது. இப்போ வாங்க அந்த சைக்கிள் வந்து காட்டுறேன். நம்ம வீட்டில் தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். நம்ம அப்படியே சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ரைடு போகலாம். இப்போ வாங்க சைக்கிளோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்க்கலாம். இது இருக்குது பாருங்கள், அதான் நம்மளுடைய சைக்கிளு. பாருங்கள் எப்படி கெத்தாக இருக்குதா நம்ம சைக்கிள். சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைடு போகலாம். இப்போது இருங்க, நான் இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். நம்மளுக்கு வந்து பஸ் இருந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து தேவை. இருங்க, அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம வந்து சரியாக வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம்ல. ஓகே, நீங்கள் இது ஓட்டும்போது பார்த்திங்கன்னா பார்த்து தான் ஓட்டணும். ஏன்னா உடனே டக்குன்னு நீங்கள் வந்து ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா கவுந்துருவீங்க. அதே மாதிரி ஓவர் ஸ்பீடில் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு நீங்கள் பிரேக் போட்டிங்கன்னா சைக்கிள் ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் போய் வந்துட்டு ஊந்துருவீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, ஆனால் இப்போ வந்து மேடுலேருந்து பள்ளத்துக்கு வர்றதுனால ஸ்பீடு டக்குன்னு எடுத்துருச்சு. அண்டு நான் இது இருக்க போனதில் ஹை ஸ்பீடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 149 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் போயிருக்கேன். அதுக்கு மேலே நான் போகல. அண்ட் இது குட்டியாக இருக்கிறதுனால நடுவில் பூந்து போகிறதுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்களா, நான் இப்போ பிரேக் போடுறேன், அவ்வளோ அப்படி பவுன்ஸ் ஆகுது. சரி, நம்ம இங்கே வந்து நிப்பாட்டிக்கலாம். ஏன்னா தமிழுக்கு வந்து இமேஜ் எடுக்கணும். அதுக்கு வந்து இது இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஓட்டியும் காமிச்சிட்டேன். உங்களுக்கு இது டவுன்லோட் பண்ணி ஓட்டி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதுக்கு பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.